தஞ்சாவூர் தொகுதி திமுக வேட்பாளர் முரசொலியை ஆதரித்து இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் தஞ்சையில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது வருமான வரித்துறை, அமலாக்கத்துறை குறித்து அவர் பேசியிருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜனநாயகத்தில் கடுகளவும் நம்பிக்கையற்ற சக்திகளை நிராகரிப்பதற்கு, தோற்கடிப்பதற்கு யுத்த களத்தில் நாம் ஒவ்வொருவரும் நின்று கொண்டிருக்கிறோம். நாங்கள் தான் வெற்றி பெறுவோம். இப்படி நான் கூறுவது அகம்பாவத்தின் அடிப்படையில் அல்ல, எங்களிடம் இருக்கும் அரசியல் என்கிற மகத்தான ஆயுதத்தை வைத்துதான். அதே போல அமைப்பு பலம் எங்களிடத்தில் தான் இருக்கிறது. அமைப்பு ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் நாங்கள் பலமாக இருக்கிறோம். எதிர் தரப்பில் எந்தவித அரசியல் ஆயுதமும் அரசியல் பலமும் இல்லாமல் நிராயுதபாணியாக நிற்கின்றனர். எந்த அளவிற்கு எத்தனை முறை பிரதமர் அதிகமாக வருகிறாரோ அத்தனை முறை இந்தியா கூட்டணி தான் பலமடைந்து வருகிறது. இதனால் இந்தியா கூட்டணியின் வாக்கும் அதிகரித்துக் கொண்டேதான் இருக்கும். கச்சத்தீவு நிச்சயம் மீட்கப்படும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து கட்சிகளும், குறிப்பாக மீனவர்கள் தொடர்ந்து அந்த கருத்தை வலியுறுத்தி போராடி வருகிறார்கள். நரேந்திர மோடி அவர்கள் 10 ஆண்டு காலம் பிரதமராக இருந்திருக்கிறார். இலங்கை ஒரு நட்பு நாடு. அங்கு கடுமையாக நிதி நெருக்கடி ஏற்பட்டது. அப்போது இந்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்திற்கு ஒரு கடிதம் கூட எழுதவில்லை. அமித்ஷா மோடியினுடைய வீடுகளில் வளர்க்கப்படுகிற நாய்க்குட்டிகளைப் போல அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எதிர்க்கட்சிகளே இல்லாத இந்தியாவைத்தான் மோடி விரும்புகிறார். 2024 தேர்தலில் எதிர்த்து நிற்கிற ஒரு கூட்டணி நள்ளிரவு கூட்டணி, மற்றொன்று கள்ள கூட்டணி. நள்ளிரவு கூட்டணி என்பது பாமக, கள்ள கூட்டணி என்பது ஒன்றிய அரசின் அனைத்து ஊழலையும் திரை போட்டு மறைத்து ஆதரவாக இருந்த கட்சி அதிமுக. இந்த இரு கூட்டணிகளும் நிராகரிக்கப்பட வேண்டியவை. மக்கள் இதை கவனத்தில் கொண்டு நடைபெற இருக்கும் இந்த தேர்தலில் மோடிக்கு இடம் கொடாமல் இந்த தேசத்தை காப்போம் என கடுமையாக விமர்சித்துள்ளார்.